டீலிமிட்டேஷன்ல இங்க எல்லா கட்சிகளுக்கும் அவர் சொன்னார்ல, இப்ப காவிரி வாரத்தில் எல்லா கட்சிகளுக்கும் ஒருமித்த கருத்து, எல்லாரும் தண்ணி வேணுங்கிறத உறுதியா இருக்காங்க. இன்க்ளூடிங் பாஜக, காங்கிரஸ் மேகதாதுவில் அணை கட்டக்கூடாதுங்கிறத உறுதியா இருக்காங்க. அப்படி எல்லோருக்கும் ஒருமித்த கருத்து இருக்கக்கூடிய ஒரு விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு எல்லாரும் கேட்டாச்சு, கூட்ட மாட்டேங்கிறாரு. ஆனா டீலிமிட்டேஷன்ல பாஜகவிற்கு வேற கருத்து, அதிமுகவிற்கு வேற கருத்து, ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற கருத்து. அதுக்கு இப்ப கூட்டுறீங்கிறீங்க. உங்ககிட்ட ஒரு எம்பி கூட கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய 40 எம்பியும் திமுக அலையன்ஸ்ல வெற்றி பெற்ற எம்பிக்கள். காங்கிரஸ் இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க, திமுக பெரும்பான்மையாக இருக்கிறது. இவங்களை கூட்டி இப்ப நீங்க ஆலோசிக்கணுங்கிறீங்க. டீலிமிட்டேஷனுக்கான ஒரு எலெக்ஷன் பீக்ல இருக்கிற டைம் சார். அதற்கான முயற்சியை பாஜக எடுத்த போது கருஞ்சட்டை அணிந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதனுடைய வரைவறிக்கையை, அந்த மசோதாவை தீயிட்டு கொளுத்தினார். நீங்க யாருக்கு நீங்க பாடம் எடுக்கிறீங்க? சரி, இன்னைக்கு அரசு தாவேக அரசு அவங்களுக்கு எம்பி இல்லங்கிற காரணத்தினாலேயே முதலமைச்சர் எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டக்கூடாதுன்னு அப்படி சொல்லவே இல்லை. அப்படி சொல்லவே இல்லை. நீங்க அதை கூட்டுங்க, அதோட சேர்த்து இதையும் பேசுவோங்குது திமுக. நீங்க அதுக்கு தயாரா? அதுக்கு தயார் இல்ல. ஏன் அப்போ உங்களுக்கு பாஜக, நான் சொல்லட்டுமா டீலிமிட்டேஷன்ல ஏன் இவங்க இவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்கன்னு? காவிரி விவகாரத்தில் ஏன் இவ்வளவு ஆர்வம் காட்டல தாவேகான்னு சொல்லட்டுமா? காவிரி விவகாரத்தில் நமக்கு சிக்கல் கர்நாடகத்தில் ஆளும் காங்கிரஸால், காங்கிரசினுடைய ஆதரவால் இந்த அரசு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸை பகச்சுக்கிட்டா தான் ஆட்சிக்கு சிக்கல் கேடு நினைக்கிறாரு. அதனால காங்கிரசுக்கு எதிராக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு தயார் இல்லை. டீலிமிட்டேஷன்ல அதிகமாக பாதிக்கப்பட போறது காங்கிரஸ். காங்கிரஸ் அப்படி நினைக்குது, பயப்படுது.